அதிமுக ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது அரசு வேலை வாங்கித் தருவதாக கூறி அமைச்சர் செந்தில் பாலாஜி பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. இவ்வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்ற ஜனவரி 9ஆம் தேதி MP MLA-க்களுக்கான சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். அப்போது வழக்கு விசாரணை பிப்ரவரி மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டது. அதன்பின் மார்ச் மாதம் தள்ளி வைக்கப்பட்டது. இந்த வழக்கு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள MP MLA-க்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த வழக்கில் அமைச்சர் செந்தில் பாலாஜியுடன் சேர்த்து 2000த்திற்கும் மேற்பட்டவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. வங்கி மேலாளர், தடயவியல் துறை, கணினி பிரிவு உதவி இயக்குநர் உள்ளிட்ட சாட்சிகளிடம் அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை நடத்தி வருகிறது. அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான இந்த வழக்கில் மிக முக்கிய சாட்சியான சகாயராஜிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை கோரிக்கை விடுத்திருந்தது. இந்நிலையில் சகாயராஜிடம் விசாரணை நடத்த அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு கோர்ட் அனுமதி அளித்தது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது அமைச்சர் செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராகியிருந்தார். மேலும் வருகிற 12ஆம் தேதி செந்தில் பாலாஜி மீண்டும் ஆஜராக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது.